குழந்தையோ லட்சுமி கடாட்சம் பொருந்தி இருக்கிறார். சரி, அதனால் அந்த குழந்தைக்கு லட்சுமி என்று பெயரை வைத்தார்கள். லட்சுமி என்று பெயரிட்டு நாளில் வண்ணம் பொழுது வேணியாக வளர்த்து வரும்போது பிள்ளைகள் வளர்த்து வருகின்றார்கள். அதாவது பெண் குழந்தை பார்க்க சின்னம் சிறு வயதிலே வேண்டிய ஆடை ஆபரணத்தை கொடுத்து அழகு வாழ்கின்றார்கள். சொன்னாலே தாய்மார்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சரி, அந்த சிவகாமி ராசியானவள் அந்த பெண் குழந்தையாக இருக்கக்கூடிய லட்சுமிக்கு என்ன ஆடை ஆபரணங்கள் கொடுத்து அழகு வாழ்கிறார் பாருங்க. எதிர்த்து நகைகளை போட்டு ராசி பார்க்கின்றாள். தங்க காப்பு போட்டாள். தோளுக்கு முறுக்குவனை இடைக்கேற்ற வளையல் பாடகம் சிறப்பு தண்டை பட்டிருந்தாள். வெற்றி வேண்டிய ஆணை ஆபரணங்கள் விட்டு அழகு பார்த்து வரும்போது லட்சுமிக்கு வயது எத்தனை ஆகிறது பாருங்க. ஒரு வயதான் இரு வயதான் குற்றமொன்று நாளாகி ஆளான திருவயதில் நடந்தோடு விளையாடி அயங்கால திருவயதில் ஆதிக்கத்தை படிக்கின்றாள். ஆளான திருவயதில் ஆறு அணிகளுக்கு எல்லாம் கொண்டு அழகு பார்க்கின்றாள். ஏழான திருவயதில் எழுத்தோடு வைக்கிறீங்க பாடசாலையிலே அனுப்புகின்றார்கள். ஒரு குழந்தைக்கு அந்த காலத்திலே எல்லாம் 7 வயது ஆகிவிட்டால் பள்ளிக்கூடம் சேர்க்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த கல்வி என்பது சாதாரணப்பட்ட செல்வம் அல்ல. இந்த கல்வியானது எப்படி தெரியுமா? கற்றோர் என்பார் கண்ணுடையார் முகத்திலிருந்து பொன்னுடையார் கல்லானார். கற்றவர்கள் முகத்தில் இருப்பது கண்ணென்றும் சரி, கல்லாதவர்கள் முகத்தில் இருப்பது ஒரு பொண்ணு என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமா
வெள்ளத்தால் அழியாது என்னாலால் ஏகாது கொள்ளை போகாது கொடுத்தாலும் குறையாது. கல்லனுக்கு பயமில்லையா என்ற கல்வியாகும். இக்கல்வியை ஒளிபரப்பு பெற்ற கல்வியானது 7 ஜென்மத்தில் சென்று பலன் கொடுக்கும். கல்வி செல்வத்தை நம்முடைய பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடம் அனுப்பி வைத்தார். சரி, பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்தால் தன்னுடைய குலத்தொழிலை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அதாவது குலத்தொழிலை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் தானே காலத்திலே நமக்கு முடியாம இருக்கும்போது பிள்ளைகள் அந்த தொழிலை செய்வார்கள். சிவகாமி தாசியானவள் பிள்ளைகளுக்கு என்ன என்ன சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்கள். எதையும் சொல்லிக் கொடுக்கிறார். சங்கீத வேலைகளோ சங்கீத வேலைகளோ நாடக பிடிவீனை படித்து வர நாளையிலே படித்து வர நாளையிலே பாவைகள் சுமையா மகனே திரிகள் நடத்துவா நீ மந்திரம் வாசிப்பதற்கு படிக்க வேண்டும். சரியம்மா. மகளே லட்சுமி அழகாக சதுராட வேண்டும், சுதியோடு பாட வேண்டும். சரி, தாரை என்று சொல்லி கொடுக்கின்றாலும் அதை கேட்டு 2 பிள்ளைகள் படித்து வருகின்றார்கள். சரி, படித்தார்கள், வளர்த்தார்கள், பரவரிசை அடைந்தார்கள். லட்சுமிக்கு வயது ஒரு 10 வயது ஆகிறது. 10 வயதிலே பாவை நல்லா ஆயத்தினை கொடுத்தாள். லட்சுமியானவள் பக்குவ பெண்ணாக இருக்கும்போது அவளுடைய அழகு இருக்கிறது பாருங்கள். அவளுடைய அழகானது எப்படி மாறுகிறது. சூரியனை காணாலும் சுற்றி ஒரு கற்பனை, சட்டிரனை காணாலும் சட்டி ஒரு கற்பனை. ஓடுகிற ஆடுகிற நாதத்துக்கு அடிவகித்து அடிவகித்து கற்பொழி அரைப்பொடி கற்பொழி தாய் ஒரு கற்பமில்லை கற்பொழி கற்பொழி ஒரு வளர்த்து கற்பொழி கற்பொழி சூரியனை காணாலும் சுற்றியை ஒரு கற்புண்டு, சந்திரனை பார்த்தால் சத்துவில் கருப்பிருக்கிறது. மாதோட பலமாக இருந்தால் பத்தியில் கருப்பிருக்கிறது. ஓடுகிற தண்ணீர் காணால் உச்சுளியில் ஒரு கருப்பிருக்கிறது. ஆடுகிற நாகத்தில் காணால் அடிவயிற்றில் ஒரு கருப்பிருக்கிறது. ஆனால் இந்த லட்சுமிக்கு தலைமுடி கற்பிலியும் தானே ஒரு கற்பில்லை. கற்பிலியை ஒரு கற்பில்லை. போன்ற பல்வரிசைகள் அவள் பல்லெல்லாம் முத்து கோர்த்தது போன்று இருக்கின்றது. அவள் சிரிக்கக்கூடிய நேரத்தில் பருவி கற்கள் மாணிக்க கற்கள் வரக்கூடிய நேரத்தில் எவ்வளவு சிறப்பாக இருக்குமோ அதோடு இருக்கிறதா சொல்லலகி. ஆமா, கோபப்படக்கூடிய நேரத்தில் கூட அது முகம் ஒரு சிவத்து அப்படி ஒரு அழகு காட்டுமா. ஆமா, கத்தி போன்ற கண்ணழகி. கத்தல் எவ்வளவு அழகாக இருக்குமோ அதே போல இருக்கிறதா கனிவான சொல்லழகி. ஆமா, பேசும்போது இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாளா, நிற்க மாட்டாளா, நம்மிடத்தில் ஒரு வார்த்தை பேச மாட்டாளா என்று அவரை பார்க்கும் போது அப்படி நம்மிடத்தில் இருந்து ஆவலை தோன்றும். இப்படி இந்த லட்சுமியானவள் திங்களுக்கு தட்டையாக தந்தலுக்கு தோழியாக சரி ஆண்டவர்களை மயக்கும் கத்தழகு வட்டமாக திகழ்ந்தார் இந்த லட்சுமி. அழகு அழகு அப்படி ஓர் அழகு. அதாவது பெண்களே கண்டு பொறாமைப்படும் அளவிற்கு லட்சுமி அழகாக இருக்கின்றதா. ஆமா, இப்படி வளர்ந்து வரும்போது வயது ஒரு 12 வயது அடைகிறாள். சரி, தன்னுடைய கலைகளை சிறப்புடனே படித்தார்கள். அதற்கென்றால் சிவகாமி தாசி கற்ற கலையை அரங்கேற்றம் செய்வதுதானே கலையினுடைய அழகு என்று சொல்லுவார்கள். என் அருமை செல்வங்களே,
நல்ல முறையிலே குலத்தொழிலை படித்து விட்டீர்கள் அன்னைக்கு கமல பாதம் கமல பாதம்